தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு அருகில் உள்ள உரந்தைராயன் குடிக்காட்டில் பிறந்தவர். தஞ்சையில் தொழிற்கல்வி பயின்று கோவையில் பணியாற்றிய இந்த வெற்றித் தமிழரை உழைப்பாளர்களை இனம் கண்டு தன்னகத்தே அழைத்துக் கொள்ளும் சிங்கப்பூர் இவரையும் தனது பொற்கரங்களால் வரவேற்றதில் வியப்பேதுமில்லை. இன்றைய வெற்றித் தமிழர் எம்ஆர் மெரைன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், எம்ஆர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், எம்ஆர் ஷிப் ரிப்பேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு மாமன்னன் அவர்கள். அவர் கைப்படாத கப்பல் இல்லை, கால்படாத துறைமுகங்கள் இல்லை என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட அவருடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவர் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இங்கே சிங்கப்பூரில் இருக்கார். அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. He's a very helpful guy. He has been very helpful in many ways. When he promises you something, he will go all the way out to help you to make sure that things are done properly according to what he has promised. So this part is very good, which is why I like to work with him for years now, and he's been very supportive in many ways in terms of work, in terms of friendship as well. பணியிட பயிற்சி மேற்கொள்ள வருகிற அப்பொழுது என்னுடைய வகுப்பில் இருந்த மாமன் என்ற மாணவர் நல்ல துடிப்புடனும் ஆர்வத்துடன் இருந்தார். எப்பொழுதும் ஆசிரியர் மாணவர்களை வினாவது போல் ஒவ்வொருத்தரையும் கேட்டோம், நீ என்னவா போகிற, உன்னுடைய குறிக்கோள் என்னன்னு. அப்போ அந்த மாமன்னன் சொன்னார், நான் கப்பற்படையில் நேவியில் சேரணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள்னு. அப்போயே நான் வியர்ந்தேன், இந்த பருவத்திலேயே தொண்டாற்றணுங்கிற எண்ணம் இருக்கே அப்படின்னு. ஆனால் இப்பொழுது நான் கேள்விப்படுகிற பொழுது அதே அவர் சொன்னது போல் கப்பற்படையில் இல்லை ஒழிய வெளிநாட்டில் கப்பல் தளத்தில் தொடர்ந்து பணியாற்றுகிறார். தனக்கு கீழே ஒரு 100-150 பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் என்று கேட்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நாளாக்கி நல்ல விதமாக வரணும்னு அனுப்பிவிட்டேன். நல்ல விதமாக இருக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருந்தாங்க. தம்பி 2வது. ரொம்ப இயல்பாக இருப்பாப்புல, சுறுசுறுப்பாக இருப்பாப்புல. பொருளாதாரத்துலேயும் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸோட கீழே தான் ஃபேமிலி. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பால் கறந்து அதை கொடுத்து அந்த மணியில் தான் படிக்க வச்சாங்க எல்லாரையுமே. படித்தோம். என் தம்பி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. 10th பிறகு என்ன படிக்கலான்னு போகும்போது ஐடி எடுத்துக்கிட்டாப்புல. ஐடி படிக்கும்போதே வேலைக்கு போனாப்புல. நிறைய இடத்துல கடைக்கு வேலை பண்ணாப்புல. ஒருத்தநாட்டில் ஃபைனான்ஸுக்கு, இங்கே பால் டிப்போவில் கணக்கு எழுதிட்டு வேலை செஞ்சாப்புல. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது தான் சரி வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்தது. அனுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் சூழ்நிலை இருந்தது. கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அப்படி தான் அனுப்பிச்சோன்னாங்க. அக்டோபரில் சென்னையில் இன்டர்வியூ முடிச்சு சிங்கப்பூர் போகிறதுக்காக இன்டர்வியூ முடிச்சுட்டு நவம்பர் 17 1995 சிங்கப்பூர் வர்றேன். சிங்கப்பூர் வரும்போது நான் ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக் ஒர்க்குக்கு தான் வர்றேன். நான் வரும்போது என்னை சிங்கப்பூரில் கெப்பல் சிங் மெரீன் நம்பர் 5 பினாய் ரோட்டில் இருக்குது, அதுக்கு என்னை கூப்பிட்டு வர்றாங்க. சிங்கப்பூர் வரும்போது எனக்கு சேலரி 380. சிங்கப்பூர் நிறையா தெரியும் உங்களுக்கு, மெடிக்கல் அந்த சேஃப்டி இதெல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணுவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 3 days அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போன போது பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய பொருளாக இருந்தது. ஏன்னா நான் இந்தியாவில் வேலை பார்த்தது எல்லாமே ஆட்டோமொபைல், சின்ன சின்ன விஷயங்கள். இங்கே பார்த்தா எல்லாம் பெருசாக இருக்கும், எல்லாம் டன்னு கணக்கில் வெயிட் இருக்கும். ஒன்றுமே புரியலை நமக்கு எப்படி. நான் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு ஒரு ஆசிரியர் 9வது படிக்கும்போது அவர் என்னை கேட்டார், நீ என்ன ஆக போகிற விரும்புகிற அப்படின்னாரு. அவங்க ஒருத்தரையும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் அவர் என்ன சேகர், அவர் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கார். இப்போ நீ என்ன ஆசைப்படுறாரு? நான் அப்போவே சொன்னேன், அந்த மாதிரி நேவியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நேவியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அன்றைக்கே சொன்னேன். அதோட என்னமோ எனக்கு சிங்கப்பூர் வரும்போது ஷிப்யார்டில் வேலை கிடச்சிது. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் சரி ரைட் 95 நவம்பரில் வந்தேன் சிங்கப்பூருக்கு. ஜாயின் பண்ணும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம். எல்லாருமே என் கூட படித்தவங்க டிப்ளமா டிகிரி, நான் மட்டும்தான் ஐடிஐ படிச்சிருந்தேன். அப்படி வரும்போது அவங்கெல்லாம் சில விஷயத்தை ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணி பேசிடுவாங்க. ஆஃபீஸ்லேயும் சரி, ஹெச்ஆர்லேயும் சரி, டிபார்ட்மெண்ட் கூட இருக்க ஒர்க்கர்கிட்டையும். பட் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எல்லாத்தையுமே இவங்க பேசுகிறத ரிசீவ் பண்ணிக்குவேன், அதையும் தமிழில் வர்றதை இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணி அது சரியான ஜஸ்டிஃபை பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு பேசுவேன். அந்த மாதிரி ஒரு எனக்கு எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோ டைம் எடுக்கும். அவங்க முதல் நாள் பேசிட்டாங்கன்னா எனக்கு 2 நாள் ஆகும் போய் பேசுகிறதுக்கு. அப்படி தான் என்னோடய இதை வச்சுக்கிட்டேன். அப்படி போயிட்டுருக்கும்போது சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தலையாடுறத வந்து எஸ் நோ இப்படிலாம் பண்ணுவாங்க. இது நான் போய் அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவர் என்ன சொல்கிறார் எனக்கு புரியல. அதுக்காக ஜஸ்ட் தலைய மாட்டேன் ஆட்டிட்டேன். அவர் நீ வந்து வேலையை விட்டு போ, வேலை வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றார். ஸோ ஒரு 1-2 வீக்ஸ் அதிக மன உளைச்சல். நான் என்ன பண்ணுறது, நமக்கு விஷயம் தெரியுது அவர்கிட்ட சொல்ல தெரியலேருந்து அப்படின்னு சொல்லி நிறையா கஷ்டப்பட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்டு என்னோடய கூட இருக்க அனதர் சைனீஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாமே வந்து 55-60 வயசு ஆனவங்க. பிறகு லக்கா அது வாய்ப்பான்னு தெரியல. ஈவன் சின்ன வயசில் கிராமத்தில் விவசாயம் பண்ணும்போதும் சரி, ஐடிஐ படிக்கும்போதும் சரி, இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, இங்கே சிங்கப்பூர் வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு 30 வருஷத்து என்னை விட 30 வயசு கூட உள்ளவங்க தான் எனக்கு நண்பராகவும் இல்லை குருநாதராகவும் வருவாங்க. அப்படி வரும்போது எனக்கு அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்க வாய்ப்பாக கிடச்சிது. ஸோ அந்த சைனீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம். அவங்களுக்கும் அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க வந்து லோக்கல் லாங்குவேஜ் மலையில் பேசுவாங்க, இல்லைன்னா சைனீஸில் பேசிக்குவாங்க. இங்கிலீஷ் வரும்போது அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அவங்க இங்கிலீஷும் என் இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்க முடிஞ்சு பாடி லாங்குவேஜில். ஸோ அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னோடய மேனேஜர்ஸ்க்கு. ஸோ அந்த ஒரு வகையில் எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ஸோ அதனால் என் தொழிலில் வந்து நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை காட்ட முடிஞ்சது ஈஸியாக. என்னோடய ஸ்கில் அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. காரணம் என்னென்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். இண்டிவிஜுவாலிட்டி, தனியாக வேலை செய்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி எனக்கு எல்லா வேலையும் வரும், எல்லாம் போய் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு சிங்கப்பூர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ அப்படின்னா. சரி பப்ளிக் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு. அங்கே பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நான் போய் சிங்கப்பூர் ஐடியில் பேசினேன். அன்றைக்கி மேபி ஒரு 6 மந்த் இருக்கும் நான் வந்து சிங்கப்பூருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட இங்கிலீஷ் இங்கே ஒர்க் சைடில் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அங்கே போய் என்னால் பேச முடியல. அங்கே சிங்கப்பூர் ஐடியில் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போனேன். அங்கே போகும்போது அங்கே ஒரு மலைய லேடி இருந்தாங்க ரிசப்ஷனில். அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னேன், இல்லை நீ நீ வந்து எக்ஸாம் எழுத முடியாது, நீ வந்து மெரீனில் இருக்க, மெரீனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு மெரீன் இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த வருஷம் தான் சிங்கப்பூரில் வந்து மெரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமொபைலில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி வரும்போது எனக்கும் அந்த மலைக்கு வந்து நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து வந்திருக்கேன், வேலைக்கு தான் வந்திருக்கேன். மேபி 2 வருஷம் 4 வருஷம் நான் ஊருக்கு போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஆட்டோமொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆட்டோமொபைல் படிக்கிறேன் அப்படின்னு. அது என்ன சொல்லிச்சுன்னா முடியாது, நீ ஒர்க் ரிலேட்டடாக தான் படிக்க முடியும், பார்ட் டைம் கோர்ஸ் இது படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது மாதிரி அப்புறம் என்ன வேலை இல்லை, வேறு என்ன பண்ணுறது, மெரீன் இல்லை. ஸோ அப்போ எனக்கு அப்படின்னா நீ ஹெவி போ அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ ஹெவி போகணும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாது, டிப்ளமா இல்லை இந்தியன் டிப்ளமா இந்தியா டிகிரி இருந்தால் எழுத முடியும். நான் வச்சது ஐடிஐ. ஸோ என்ன வாய்ப்புன்னு நாங்கள் பேசியிருந்ததை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அந்த ஐடியோட மேலதிகாரி வந்து பார்த்தாரு, என்ன ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து வர்றாரு உள்ள, என்ன ஹெல்ப் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவங்க இஸ் ரியலி வெரி நைஸ் பர்சன். அவர் வந்து கேட்கும்போது சொன்ன அந்த மாதிரி இஷ்யூ, நான் வந்து ஊருக்கு போனால் நான் ஆட்டோமொபைல் தான் எனக்கு மெரீன் யூஸ் கிடையாது, அதனால் நான் ஆட்டோமொபைல் படிக்கிறேங்கிறேன், அவங்க முடியாதுங்கிறாங்க. காரணம் என்னென்னா நீ மெரீனில் ஒர்க் பண்ணுற, நீ ஆட்டோமொபைல் படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதான் வேறு ஒன்றும் கிடையாது. குட் கம் ஜஸ்ட் வி க்ளோஸ் த கோர்ஸ், ஹவு கம் யூ வாண்ட் மெரீன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து நிறையா விளக்கம் கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் படிக்கிறேன், நான் வந்து மெரீன்லாம் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து மெரீன் படிக்கணும்னா முடியாதுங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. ஸோ நான் ஆட்டோமொபைல் படிக்கணும்னா முடியாதுங்கிறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. ஸோ இன் திஸ் கேஸ் யூ கேட் ரைட் ஒன் லெட்டர் டு மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு போர்ட் ஆஃப் ஐடி டைரக்டர்ஸ்க்கு லெட்டர் எழுது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதணுமே, நமக்கு எழுத தெரியாது. ஸோ என்ன பண்ணேன், அவர்கிட்டே சொல்லிட்டேன், சார் ஐ டோன்ட் ஹவு டு ரைட் பட் ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே ஓகே வில் டோன்ட் வரி ஐ வில் ரைட், அவரே போய் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து அவரே லெட்டர் எழுதி, நீ ஏன் NDC 3க்கு அப்ளை பண்ணுற, NDC 2கே நீ அப்பீல் பண்ண அப்படின்னு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சரின்னு எழுதி கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 2-3 மந்த்ஸ் டைமில் எனக்கு வந்து அப்ரூவல் லெட்டர் வந்துச்சு. நீ வந்து NDC 2 படிக்க முடியாது, நீ NDC 3 பார்ட் டைம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்து ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் அந்த இடத்துல சிங்கப்பூர் வந்து நம்ம எல்லோரும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு தான் வந்திருக்கிறோம். பட் இங்கே வந்து படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஊரில் நம்மளால் படிக்க முடியல, சரி இங்கே படிப்போம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சேர்ந்துட்டேன். அப்புறம் கொண்டு போய் என்னோடய மேலதிகாரிகள்லாம் சொன்னேன், சூப்பர்வைசரை சொன்னேன். அவங்களுக்கு படிக்க போய் ரொம்ப சந்தோஷம், படி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போகும்போது எனக்கு ஓவர் டைம் போயிடும். சிங்கப்பூர் வர்றது எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு, நான் வந்து இங்கே படிக்க போனோன்னா என் கூட இருந்த எல்லாருமே சரி என்னை பற்றி நீ என்ன செலவு ஓவர் டைத்தை விட்டு படிக்க போகிறேங்கிற, உனக்கு என்ன சரியில்லை, உனக்கு மூடு சரியில்லை என்னாச்சு அப்படி இப்படின்னு நான் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்னை பொறுத்தளவு வெளிநாட்டில் வந்து படிப்பு வாய்ப்பு கிடைக்குது, நான் வந்து பெருமையாக நினச்சேன். சிங்கப்பூரில் ஒரு படிக்க வாய்ப்பு கிடைக்கிது, சிங்கப்பூரில் படித்தவன் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத நான் பள்ளிக்கூடம் போனேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அங்கே NDC 2 படிச்சுட்டா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வாங்கலாம், PR வாங்கலாம், இங்கேயே ஃபேமிலியோட தங்கலாம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு.
அப்படி வரும்போது எல்லாருமே மாதம் 10-15,000 ஊருக்கு அனுப்புவாங்க. நான் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் 10,000 ஊருக்கு அனுப்புவேன். என்னை பொறுத்தவரை எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அண்ணன் தம்பிகளோ என்கிட்டேருந்து பணம் அவங்க எதிர்பார்க்கல. அதுதான் எனக்கு வந்து இன்றைக்கும் சரி நானாக தான் கொடுக்கணும், அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா பொறுத்தளவு சிங்கப்பூர் வந்தாச்சுன்னா சாம்பார் இங்கேருந்து அனுப்பணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அண்ணன் கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் பேசுவாங்க, நகை வாங்கணும்னு. இப்போ நம்மளை பொறுத்தளவு அவங்க இன்ன வரலும் காசு கொடுன்னு நானாக கொடுத்தது தான். ஸோ அதனால் 2 வருஷம் படித்தேன். அப்புறம் NDC 3 முடிஞ்சுது. திருப்பி அப்புறம் NDC 2 அப்ளை பண்ணேன். NDC 2 ஆனதாக 2 இயர்ஸ் படித்தேன். இப்படி போயிட்டுருக்கும்போது எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர், இங்கே நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் ஆகிடும் அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம ஊருக்காரர் ஈஸியாக கிராமத்தில் நாங்களாம் கிராமத்தில் வந்ததுனால எனக்கு என்ன அப்படின்னா, கிராமத்தில் பக்கத்து வீட்டில் ஒரு வேலை அப்படின்னா நாங்கள் பக்கத்தில் ஒரு 4 வீடு போயிடுவோம், போய் ஹெல்ப் பண்ணுவோம். அது வயல் வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாண வேலை எதுவாக இருந்தாலும் ஒரு 4 போய் சேர்ந்துருவோம். இதுதான் ஒரு கிராமத்து வாழ்க்கை. சரி ஓகே, நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 98 அது 98லேருந்து ஜாயின் பண்ண வர அந்த மாதிரினா சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் பண்ண கேப்பல் சிங் மாதிரி நான் ஒர்க் பண்ண ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு போயிட்டு அதை சிங்கப்பூர் பக்கத்தில் ரிசைன் பண்ணால் ஊருக்கு போய்ட்டு தான் திருப்பி அடுத்த கம்பெனிக்கு வர முடியும். நான் இந்தியாவில் சேர்ந்து நேவியில் சேர்ந்து ஒரு கண்ட்ரி நேவியில் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்க முடியும். பட் சிங்கப்பூர் நேவியில் வந்ததுக்கு இங்கே சிங்கப்பூர் ஷிப்யார்டு வந்ததுக்கு பிறகு சிங்கப்பூர் நேவியில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. சிங்கப்பூர் சாங்கி நேவல் பேஸில் ஆல்மோஸ்ட் எல்லா சிங்கப்பூர் நேவி கப்பல்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு பாக்கியம் எனக்கு உண்மையிலே சந்தோஷமானது. அதே மாதிரி ப்ரைவேட்டில் வேலை ஷிப்யார்டில் வேலை செய்யும் போதும் அமெரிக்கன் நேவி, தாய்லாந்து நேவி, இந்தோனேஷியன் நேவி, இந்த மாதிரி பல நாட்டோட நேவி ஷிப்பில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ். தமிழை தவிர ஆங்கில புலமை கூட இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் உழைப்பால் சிங்கப்பூர் சென்று மெரின் இன்ஜினியரிங் என்ற கம்பெனியை தொடங்கி இன்றைக்கு 30 பொறியாளர்கள் 150 பணியாளர்கள் பணி செய்கின்ற அளவில் மெரின் கம்பெனி, இன்ஜினியரிங் கம்பெனி வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தொழிலாளியாக தான் இந்த நாட்டுக்கு வந்தார் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கனாக்கா அவருடைய கடின உழைப்பினால் ஒவ்வொரு நிறுவனங்களாக தொடங்கி இன்றைக்கி சில நிறுவனங்கள் நடத்துகிற அளவும் பல நூறு ஆளுகளுக்கு வேலை கொடுக்கறது மாதிரியாகவும் நாங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நோயிங் ஹிம், அவர் வந்து தோல்வியை வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு லைக் ரொம்ப பெரிய பிரச்சனையை நம்ம கொண்டு போவோம். பட் அது வந்து அவர் ரொம்ப சின்ன விஷயமா நினச்சிட்டு இதையும் நம்ம தாண்டி போகலான்னு சொல்லிட்டு தான் அவர் எப்போதும் முன்னுக்கு போவார். தவிர இடிஞ்சு உடஞ்சி உட்கார்ந்த மாதிரி நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஊருக்கு 98 போயிட்டு வந்து ஒரு வருஷம் பெண்டிங் இருந்து படிக்க வேண்டியது. அடுத்த ஒரு வருஷம் படித்து 2001 முடித்தேன். முடிச்சுட்டு தான் நான் பிஆர் அப்ளை பண்ணேன். எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் நல்லா கம்பெனி நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணோம். நிறையா ஒரு 4-5 பேரை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. நல்ல பெரிய லெவல் 100-200 பேருக்கு மேலே போச்சு. நல்லா இருந்துச்சு. நிறையா ஒர்க் பண்ணோம், நிறையா கற்றுக்கிட்டோம், நிறையா செஞ்சோம், பண்ணோம். ஒரு சின்ன மன வருத்தம், அவர் நம்ம மேலே ஒரு சின்ன மன வருத்தத்தில் வேலையை விட்டு நின்றுக்கிற மாதிரி சொன்னார். இன்னும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகிட்டேன். வெளியாகிறதுக்கு அப்புறம் தான் நிறையா ஃபீல் பண்ணி பார்த்தேன். நம்ம ஒரு தப்பு பண்ணலையே, ஏன் நமக்கு இப்படி ஒரு அதாவது நம்ம ரிசைன் பண்ணுறது வேறு, கம்பெனி நம்மளை வெளியாக்குறது வேறு, ஏன் நம்மளை வெளியாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 months நான் எங்கேயும் வேலைக்கு போகல, நிப்பாட்டிட்டேன். என்னை பொறுத்தளவு என்னென்னா, எந்த தவறு நடந்தாலும் என்னை நான் யாரும் ஜஸ்டிஃபை பண்ணி செஞ்சது சரியாக தப்பா அப்படின்னு அந்த விஷயத்தில் பார்க்கும்போது என்னால் வந்து எந்த வகையிலையும் நான் என்னோடய தப்பை எடுத்துகிட்டு வர முடியல. சரி, நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளை வெளியாக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் நிறையா பேர்ட்டையும் பேசினேன், அவங்களும் அதே சொன்னாங்க. எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கொஞ்சம் உள்ளேருந்து யோசிக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன். ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது, ஏன் நம்ம பண்ணக்கூடாது? வேலையே வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நம்ம பண்ணுறோம். அதனால் யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சு தான் நம்ம திருப்பி ரீகண்டிஷன் பண்ணப்போம். அதனால் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி சேலஞ்ச் எடுத்து ஒரு வேலையும் பண்ணுவோம். அப்படி பண்ணுவோம். ஸோ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையோ, எல்லாரோட நம்ம வித்தியாசமாக இருக்கிறோம், ஸோ போகிற இடத்துல நமக்கு நல்ல பேர் கிடைக்குது, அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்புறம் அந்த கொஸ்டினை போய் வெளியில் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு. அதுதான் சொன்னாங்க, உங்கள் வந்து நீ வந்து அவங்க வந்து ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க வேலையில். இட்ஸ் நாட் ஓவர் ரைட். அதாவது உங்களுக்கு ஒரு முதலாளிக்கு இதை விட தொழிலாளி வந்து நல்லா வேலை செஞ்சேன்னா என்னை பொறுத்தளவில் என்னோடய ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். செய்யுங்க, நோ ப்ராப்ளம், உடஞ்ச எண்டை வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அது மாதிரி. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் அவங்களோட கூட வளர்ந்துட்டணும், அவங்களோட கூட சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் என்னை பொறுத்தளவில் என்ன நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஐ வில் ப்ளே, இல்லைன்னா நான் வந்து வந்துடுவேன். அப்படி வரும்போது வருது இந்த மாதிரி. அப்போது வெளியாகிட்டோம். ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம யாருன்னு எவாலுவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போக ஆரம்பித்தேன். ஒரு 1 month ப்ளஸ் என்னென்ன இன்டர்வியூ இருக்கோ
எல்லா இன்டர்வியூக்கு போவேன். போகும்போது ஒரு லேர்ன் சம்திங், எப்படி என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம், எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்க, எப்படி ஆளை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி போகும்போது எனக்கு தகுதியான ஒரு வேலை கிடச்சிது. அங்கே போய் ஒரு 6 to 8 months ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரே ரொட்டீன் ஒர்க். அந்த வேலையை வச்சுட்டு நம்ம நல்லா ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நம்மளை பொறுத்தளவில் எப்போயாவது அடுத்த லெவலுக்கு போனதாக யோசிக்கிறனால அது முடியலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நண்பர் வந்து ஒரு இடத்துக்கு ஒன்று வேலைக்கு கூப்பிட்றாங்க, போறியான்னு கேட்டார். சரி போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். சரி வேலைக்கு வாடினார். அப்போ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை நேவியில் ஒர்க் பண்ணணும்னு. அதனால் இப்போ அந்த கம்பெனி வந்து நேவியில் தான் ஒர்க் பண்ணாங்க. சரி எனக்கு ரொம்ப ஆசை. சரி நேவியில் போய் ஜாயின் அங்கே அந்த ஒர்க்குக்கு போயிட்டேன். அங்கே போனால் அங்கேயும் இதே பிரச்சனை தான். அதே வேலை, சின்ன வேலை, ஒரு 2 பேர் தான் என் கூட வருவாங்க. ஒன்றும் செய்கிறதுக்கு பெருசாக கற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது. அது அங்கே ஒரு 1 year ஓடுனுச்சு, அப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன், ஏன் நம்ம வந்து திருப்பி தப்பை பண்ணணும், ஏன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நமக்கு வந்து லீடர்ஷிப் இருக்குது, இந்த எல்லாமே நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளால் ஜாபை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா என்னை பொறுத்தவரை என்னென்னா, அந்த ரிப்பேர் இண்டஸ்ட்ரியில் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண சிலது 3 months 6 months ஆகும் வர்றது. இங்கே வந்து எப்படின்னா நாங்கள் வந்து எப்படின்னா டக்குன்னு லோக்கல் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ரீகண்டிஷன் பண்ணி நாங்கள் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அதே மாதிரி எதுவும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் லோக்கல்லே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து சீன நண்பர்கள் வந்து எனக்கு ரொம்ப அதிகம். அதேமாதிரி நம்ம வந்து போகலாம் வேண்டியதில்லை, ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் ரெடி பண்ணிடுவோம். அந்தளவுக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது ஒர்க்கர் லெவலில் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் லெவல், டைரக்டர் லெவல், எனக்கு எல்லா லெவல்லையும் வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு வேலை வந்து ரொம்ப விஷயம் வந்து சம்டைம் லேட் நைட்டு ஒர்க் ஷாப் க்ளோஸ் பண்ணுறா கூட ஓப்பன் பண்ணி எனக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நான் என்னோடய நெட்வொர்க் இருக்குது சீன நண்பர்கள்ட்ட. அப்படி வரும்போது ஏன் நம்ம செய்யக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு. என்னை பொறுத்தவரை என்ன பண்ணணும், எதுவுமே வந்தாலும் ஒரு 10 பேர்ட்டாவது பேசிடுவோம் அதை பற்றி. அப்படி வரும்போது எல்லோரும் உனக்கு திறமை தெரியா கஷ்டப்படுறேன், உனக்கு திறமை தெரியா கஷ்டப்படுறேன், நீ வந்து ஆரம்பி நான் சப்போர்ட் பண்ணேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பிஸ்னஸ் பண்ணுவோம். புதுயுகம் தொலைக்காட்சியில் அண்ணனை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ணனை பற்றி சொல்லணும்னா இதுவரையிலான அவரோட வாழ்க்கை பயணத்தை நான் 3 வார்த்தைகளை சொல்லுவேன். தேடல், உழைப்பு, வெற்றி. நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். பிகாஸ் பெரியப்பா ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பெரியப்பா ஒரு நைஸ் அண்ட் கைண்ட் பர்சன். We wish you all the best பெரியப்பா. ஸோ நமக்கு படிப்பு கம்மி, காசு இல்லை, இது 2க்கும் ஆள் தேடணும். அப்போ அது அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடணும், காசுக்கு ஒரு ஆள் தேடணும். அப்படி போகும்போது நிறைய பேர்ட்ட சொல்லி வச்சுருந்தேன், ஒருத்தரும் பண்ணல. ஒரு நாள் என்ன பண்ணேன், எனக்கே ரொம்ப மனக்கவலையாக போயிடுச்சு. எங்கள் பக்கத்து இருக்கார் ஒருத்தர், மாமா இங்கே தான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் பேசிக் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு. சொன்னால் சிரிப்பீங்க எல்லோரும். அந்த கம்ப்யூட்டர் வந்து எனக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கு 1 மாதம் பார்த்துக்கிறேன். டெய்லி ஆன் பண்ணுவேன், செக்கிட்டு திருப்பி லாக் அவுட் பண்ணிவிட்டு வச்சுருவேன். இதுதான் நடந்தது. 1 மாதம் வரலாம், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். அதில் எனக்கு அந்த ஆன் அண்ட் ஆஃப் தான் 1 month போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்கும்போது சரி ஓகே இதை நம்ம கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வேணுமேனு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ரொம்ப யாருமே நம்மளை வந்து காரணம் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு டிகிரி படிச்சுட்டு 2-3 டிகிரி வச்சுருந்தோன்னா நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அதாவது நீ செய்ன்னு காசு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம படித்து ஐடிஐ அதெல்லாம் ஊரில் வந்து விவசாய வேலை, மாடு மேய்ச்சது இப்படி பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளை வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு ஒரு ரெகக்னிஷன் பண்ணலை. இந்த பையனை நம்பி காசு கொடுக்கலாம், பையனை நம்பி செய்யலாம் அப்படின்னு. அப்படி வரும்போது என்ன பண்ணேன், ஏன் நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும், பேங்கை வந்து அப்போ நான் பிஆர் வந்துருச்சு எனக்கு. நான் வந்து என்ன பண்ணேன், பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி காலில் போனால் எல்லா பேங்க் அந்த இடத்துல இருக்கும். இப்போது அந்த இடத்துக்கு போனீங்கனால எல்லாருக்குமே அந்த பக்கத்தில் எல்லா பேங்க் இருக்கும். ஒரு நாள் காலையில் லீவ் போட்டுட்டு காலையில் அங்கே போனேன். போய் இருக்கிற எல்லா பேங்க்லேயும் போய் அந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண எல்லா கிட்டத்தட்ட 4-5 பேங்க் நினைக்கிறேன். 5 பேங்க் ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஒரு பேங்க் அப்ரூவ் பண்ணல. சரி என்ன பண்ணுறது, இந்த வாய்ப்பு கிடைக்கல, சரி ரெண்டு அப்படி கண்டினியூ பண்ணி வேலை போயிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நண்பர் வந்து சரி நம்ம ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இருக்குது, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா, சரி ஓகே ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இருக்குது, அவர் அட்மினை பார்த்துக்குவார் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரைட் ஓகே நீங்கள் அட்மினையும் ஃபைனான்ஸ் பார்த்துக்க, நான் வந்து ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2004 நவம்பர் நினைக்கிறேன் ஆரம்பித்து பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2014 வரலும் பண்ணோம். நம்ம உள்ள ஃபுல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் என்ஜின் டீம் நம்ம எல்லாம் பண்ணோம். அதில் A to Z நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டுருந்தோம். இப்படி போய் ஒரு 100-200 பேர் ஆயிடுச்சு கம்பெனிக்கு. 200 ஸ்டாஃப் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 10-12 மில்லியன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் இண்டஸ்ட்ரியில் யாருமே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு நாங்கள் போகும் அப்படின்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து எப்பயுமே நான் ப்ரொடக்ஷனை தவிர நான் அட்மினில் அதிகம் தலையிட மாட்டேன். எனக்கு கேட்குறாரு கையெழுத்து போட்டு கொடுத்து நான் பாட்டில் போயிடுவேன், ரொம்ப கேள்வி கேட்க மாட்டேன். நான் கொஞ்சம் வந்து யதார்த்தமாக வச்சுக்குவேன் எல்லாத்தையுமே. ரொம்ப பணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயத்தை நான் வச்சுக்கிறதில்ல.
அப்படி போயிட்டுருக்கும்போது 2013-14 வாக்கில் அவர் வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தார். நான் அதுக்கு ஒத்துக்கல. அதனால் பிரியிற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பிரியும்போது அவர் வந்து எதுவுமே நமக்கு வந்து ஃபேவரட்டாக பண்ணுற மாதிரி இல்லை. அப்புறம் அதில் இன்னொரு பார்ட்னர் வந்து இல்லை உனக்கு சேர வேண்டிய நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எகெயின் வி ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்படி வரும்போது தான் வந்து நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்க போகும்போது சரி வந்து வந்தோம். அப்புறமா 2 வாட்டி லாயர் கூட உட்காந்து பேசணும், ஆடிட்டரோட பேசணும், செட்டில் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு வரும்போது நமக்கு வந்து அட்மிஷன் பார்க்க ஒரு ஆள் வேணும். ஏன்னா ஆப்ரேஷன் படி ஜாப் கொடுக்க ஆள் இருக்கிறாங்க. நமக்கு நிறைய சைனீஸ் நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வேலை கொடுக்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலையை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். பட் அட்மிஷன் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் பிடிக்கணுமேனு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட ஒர்க் பண்ண பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு என்னை கொஞ்ச நாள் அது வெளியாகிடுச்சு. வெளியாகி போய் வேறு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி இருக்குது நான் வரலாமான்னு கேட்டேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கே வந்துருச்சு. வீட்டை வந்து எங்கள் ஒய்ஃபு என்கிட்ட எல்லாம் பேசினுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாங்க சார், நல்லவர், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துச்சு. அதேமாதிரி என் ஒய்ஃபும் வந்து நான் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வீட்டுக்கு வந்தோன்னா லேடிஸ் என்ன பொம்பளை என்ன சொல்லுவாங்க, நீ அதை பண்ணி எதை பண்ணி நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி சில ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். என் ஒய்ஃப் ஒரே வார்த்தை சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் ஒரு ரூம் இருக்குது, ரூமை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகலாம், என்னத்துக்கு ஏன் மனசு வளர்த்துக்கு நம்ம வேலையை பார்ப்போம், ஒரு ரூமை வாடகைக்கு விட்டு அது போது நமக்கு வர வருமானம் போதும் நமக்கு லைஃப்க்கு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. எனக்கு அது வந்து அதாவது யூஸ்வலாக ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து நம்ம வெளியே வரும்போது குடும்பத்தில் வந்து நிறையா நம்மளை கேள்வி கேட்பாங்க, நீ ஒன்றா அப்போ சொன்னேன் இப்போ இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் அவங்க வந்து ஒரு நிறைய சிம்பிள், அதை விட்டு நம்ம வேலையை பார்ப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி சில நண்பர்கள்ட்ட சில பேர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, எதுக்கு கவலைப்படுறவன்ட்டு ஸ்கில் இருக்குது, திறமை இருக்குது, ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சின்ன நண்பர்கள் நிறைய பேர் வந்து, அதாவது நான் வந்து தொழில் அப்படிங்கிற பொறுத்தவரை காசு சம்பாதிக்கிறோம் தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எல்லாருக்கும் என்னுடைய நாலேஜ் தேவைப்பட்டு, என்னோடய ஸ்கில் தேவைப்பட்டுச்சு, என்னோடய சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு. கால் மேலே கால் நிறையா சைனீஸ் நண்பர்கள், இந்தியன் நண்பர்கள், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏன் நீ தனியாக செய்யக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு வாலண்டியர்ஸாக வேலை கொடுக்குறதுக்கான ரெடி ஆகிட்டாங்க. சரின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன். இந்த பொண்ணு வரேன்னுது. அந்த பொண்ணு பேர் ஐஷா. அது வந்து அக்கௌண்ட்ஸாக பார்த்துக்கிறேன்னுச்சு. அது வீட்டிலே வந்து பேசினுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சரி ரைட் ஓகே கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ஆரம்பித்தேன், எம்ஆர் மெரின். படிச்சுக்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாமாவோட ஃபோட்டோவையும் காமிச்சாங்க. என் ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆள் இப்படி இருக்காங்களே, எப்படி இருப்பாங்களோ, எப்படி பேசுவாங்களோ, நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட் நாள் பேசும்போதே எனக்கு எல்லா விஷயங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் எனக்கு மாமா வந்து இன்னும் அப்பான்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவு என்னை சந்தோஷமாக வச்சுருக்குறாங்க. ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவாங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவித்ததே கிடையாது லைஃப்பில். அவ்வளோ ஹாப்பியாக என்னை வச்சுருக்காங்க. இதை விட லைஃபுக்கு எனக்கு வேறு என்ன வேணும்? எம்ஆர் மெரைன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் வழங்கும் வெற்றி தமிழர்கள். இணைந்து வழங்குபவர்கள் ஜோரா வஹாப் ட்ரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், அஜ்மல் ட்ரேடிங் குரூப் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், ஏஎஸ்கே எம்என்இ பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், எஸ்ஐஎஸ் பிரீமியம் மீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், மாயா டான்ஸ் தியேட்டர் சிங்கப்பூர், மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் மற்றும் சங்கமித்ரை ஆபரணம் திருமுல்லைவாசல்.